பார்ட் 2 பார்த்துடலாமா? மாதாம்மா சப்பரத்தை கும்பிட்டுட்டு அது சர்ச்சுக்கு போய்கிட்டு இருந்தோம். சர்ச்சை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா ஜோலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிரௌடு, உள்ள போகவே முடியல. ஒரு வழியா உள்ள போயாச்சு. உள்ள போயிட்டு நம்ம மாதாம்மா விட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு, நானும் என் தம்பி தான், வேணா என் ப்ரோ அவனையும் கூப்பிட்டுட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவுல வந்து மாதாம்மாவை வச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் பெரிய மாதாம்மா, அவங்க கிட்டேயும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு இந்த சைடு நற்கருணை ஆண்டவரை வச்சிருந்தாங்க. அது அவங்களையும் தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வாசல் ஓரத்தில் உட்காந்துச்சு. போயிட்டு கொஞ்ச நேரம் எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன துறை இருந்துச்சாச்சு. அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நம்ம கடையை சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிக்க வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒவ்வொரு கடையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டும் அதுமா பார்க்கறதுக்கே செமையாக இருந்துச்சு. பாப்பா அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தா. இப்போவுமே வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு போகும்போது உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிளிப்பு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு 2 செலக்ட் பண்ணியாச்சு. டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால ஜிகிர்தண்டா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒன்று, பாப்பாவுக்கு ஒன்று வாங்கியிருந்தோம். சபின் வந்து இன்னொன்று புதினாவோ ஏதோ ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதை எனக்கு டேஸ்ட் பார்க்க கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபைனலாக மறுபடி மேலே வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டாக அடிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோதான். பார்ட் 3 பார்க்கலாம்.